இந்த வசனத்துக்கு தான் நான் வரணும். யோவான் 7வது அதிகாரம் 37வது அந்த 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 பண்டிகை வந்து முடிகிற டைம் வந்துருச்சு. பண்டிகை முடிகிற டைம் 25 ಲಕ್ಷ பேர் அந்த ஊರು ಯೆರೂಸಲೇಮ್ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಫುಲ್ இருக்கிறாங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಒಂದು ಹಬ್ಬ ಮುಗಿಯುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅವನು ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿ ಅನೇಕ ಜನಗಳು ಸೇರಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. அப்போ வந்து இயேசுப்பா என்ன சொல்றாரு, 37வது வசனம் 37ல இருந்து 39 படிப்பும் பாருங்க, கவனமாய் படிங்க. இது இயேசு கிறிஸ்து இதுக்கு தான் உலகத்துக்கு வந்தார். இந்த வசனத்தை நீங்க வந்து ரொம்ப கவனமா தெரிஞ்சுக்கணும். இது நீங்க மனப்பாடம் பண்ணா கூட ரொம்ப நல்லது. ಇದನ್ನು ಗಮನಿಸಬೇಕು, ಇದನ್ನು ನೀವು ಗಂಟಪಾಠ ಮಾಡಿದ್ರೆ ಕೂಡ ಒಳ್ಳೆಯದು ಎಂಬುದಾಗಿ யோவான் 7வது அதிகாரம் 37ல இருந்து 39. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே கடைசி நாள் பிரதான நாள் அன்னைக்கு இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. பாருங்க, கடைசி நாள் இயேசுப்பா என்ன பண்றாரு, ஒரு தண்ணீரை வந்து அந்த இடத்துல என்ன ஆகும், கடைசி நாள் என்ன பண்ணுவாங்களோ ஒரு சொம்புல தண்ணியை பிடிச்சிட்டு போவாங்க. அந்த 25 லட்சம் பேர் இருப்பாங்களா, அந்த நடுவுல ஒரு பெரிய பிரதான ஆசிரியர் அந்த தண்ணியை தூக்கிட்டு அப்படியே ஓடுவாராம். அந்த தண்ணியை தூக்கிட்டு அந்த கூட்டத்தில் அப்படியே ஓடுவாராம். அந்த காட்சி எல்லாரும் பார்ப்பாங்க. அன்னைக்கு ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಆ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಏನಾಗ್ತದೆ ಅಂತಂದ್ರೆ ಆ ಒಂದು ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿ ಆ ಚೊಂಬಿನಲ್ಲಿ ನೀರು ತೆಗೆದುಕೊಂಡು ಆ ಒಂದು ಮುಖ್ಯ ಭಾಗದಲ್ಲಿ ಅದು ಓಡಿ ಹೋಗ್ತಾನೆ. அந்த ಅದನ್ನೆಲ್ಲ ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ எல்லாம் பார்த்துட்டு அந்த இடத்துல இயேசுப்பா கத்தி சொல்றாராம், யாராவது இங்க 25 லட்சம் பேர்கிட்ட ஆண்டவர் சொல்றாங்க, யாராவது இங்க தாகமா இருக்கிறீங்களா அப்படின்னு ஃபர்ஸ்ட் இயேசுப்பா சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂತ ಜನರನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ಯಾರಾದರೂ ದಾಹವಾಗಿದ್ದರೆ ಎಂಬುದಾಗಿ. தாகமா இருந்தாதான் நம்ம பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு இயேசுப்பா சொல்றாரு. ನೀರಡಿಕೆಯಾಗಿದ್ರೆ ಆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. நீ தாகமா இருந்தா நீ என்கிட்ட வா, நீ என்கிட்ட வந்து குடி. நான் குடிக்கிற தண்ணியை நீ குடிச்சா அது வந்து ஜீவ நதிகள் உன் இருதயத்திலிருந்து ஓடும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಾನು ಕುಡಿಯುವಂತ ನೀರನ್ನು ನೀನು ಕುಡಿ, ನನ್ನೊಳಗಿಂದ ಅದು ಜೀವಕರವಾದಂತ ನೀರಿನ ಹೊಳೆಗಳು ಹರಿಯುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. தண்ணினா என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். ನೀರು ಅಂತಂದ್ರೆ ಏನು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಬಹುದು. தண்ணிக்கு அர்த்தம் கூட 39வது வசனத்துல போட்டிருக்கு. என்னது, யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன கொடுப்பாரா ஆண்டவர், பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பாரா. ಯಾರೆಲ್ಲ ನಂಬಿಕೆಯಿಂದ ಇರ್ತಾರೋ ಅವರಿಗೆಲ್ಲರಿಗೂ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನನ್ನ ಕೊಡಲ್ಪಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. ஆனா நம்ம தாகமா இருக்கணும், ಆದ್ರೆ ನಾವು ದಾಹವುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. நம்ம கர்த்தர்கிட்ட வரணும், இயேசு கிறிஸ்துட்ட வரணும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಗೆ ನಾವು ಬರಬೇಕು. அவர்கிட்ட வந்து நம்ம குடிக்கணும். ಅವರ ಬಳಿಗೆ ಬಂದು ನಾವು ಕುಡಿಬೇಕು. என்ன அர்த்தம் இது? ಇದರ ಅರ್ಥವೇನು? இது நீங்க கேட்கலாம், பிரதர் என்ன பிரதர் இது அர்த்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ಏನು ಇದರ ಅರ್ಥ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಕೇಳಬಹುದು. ஆண்டவர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, எல்லா மனுஷனுக்குள்ளேயும் தாகம் உண்டு. எல்லா ಮನುಷ್ಯನಲ್ಲಿ ದಾಹ ಉಂಟು. சில பேருக்கு வந்து உலக பிரகாரமான சரீர பிரகாரமான தாகம் இருக்கும். ಕೆಲವರಿಗೆ ಶರೀರ ಪ್ರಕಾರವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ದಾಹ ನೀರು. சில பேருக்கு நம்மளை யாராவது லவ் பண்ண மாட்டாங்களா, நம்மளை யாராவது நம்மளை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்களா, நம்மளை யாராவது தெரிந்து கொள்ள மாட்டாங்களா, நம்ம வந்து நம்மளை வந்து ஸ்பெஷல்னு சொல்ல மாட்டாங்களா அப்படின்ற ஒரு தாகம் இருக்கும். எமோஷனல் தர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ಯಾರಿಗಾದ್ರೂ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಮನೋ ವ್ಯಥೆ ಉಳ್ಳವರಾಗಿ ಯಾರಾದ್ರೂ ನಮ್ಮನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ತಾರೆ ಅಥವಾ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತಕ್ಕಂಥ ಒಂದು ಮನೋ ಆಲೋಚನೆ ಮೂಲಕವಾಗಿ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ದಾಹ. ஸோ அந்த தாகம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உறவா போவாங்க, ரிலேஷன்ஷிப் அவங்க தேடுவாங்க. இவங்க கிட்ட அன்பு கிடைக்குமா, இந்த வீடியோ கேம் ஆடினா எனக்கு திருப்தி ஆகுமா, எனக்கு இந்த படங்கள் பார்த்தா எனக்கு இதாகுமா, இந்த ஆக்டரோட படம் பார்த்தா எனக்கு சமாதானம் கிடைக்குமா அப்படின்னு நிறைய இடத்துக்கு தேடி போவாங்க. அவங்க தாகத்தை தீக்க தான் போறாங்க ஜனங்க நிறைய பேர். ಅವರು ಆ ಒಂದು ದಾಹ ತೀರಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕಾಗಿ ಸಂಬಂಧಗಳನ್ನು ಒಟ್ಟಿಕೊಂಡು ಇಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ನನ್ನ ದಾಹ ತೀರ್ತದೆ ಅಥವಾ ಈ ಒಂದು ಗೇಮ್ ಅನ್ನು ಆಟ ಆಡಿದ್ರೆ ನನಗೆ ದಾಹ ತೀರ್ತದೆ ಅಂತಕ್ಕಂಥ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. நம்ம இப்படி ட்ரெஸ் பண்ணா, நம்ம இப்படி அவங்ககிட்ட பிரியமா இருந்தோம்னா நம்ம வந்து அவங்க நம்மளை அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு தாகம் இருக்கும். ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ವಸ್ತ್ರ ವಿನ್ಯಾಸ ಮಾಡಿಕೊಂಡ್ರೆ ಅವ್ರು ನಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರಿಯವಾಗಿರ್ತಾರೆ ಅಂತಕ್ಕಂಥ ಒಂದು ದಾಹ ಉಳ್ಳವರಾಗಿರ್ತಾರೆ. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, அந்த மாதிரி தாகம் இருக்கிறவங்க எல்லாரும் இருக்கீங்க. உலகத்துல எல்லாருக்கும் ஒரு தாகம் இருக்கு. ಈ ಲೋಕದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ನೀರಡಿಕೆ ಇದೆ. உள்ள ஆவிக்குரிய தாகம் எல்லாருக்கும் ஒருத்தருக்கு உண்டு, எல்லாருக்கும் உண்டு. உலகத்துல இருக்க எல்லாருக்கும் அந்த ஆவிக்குரிய தாகம் உண்டு. ಈ ಲೋಕದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಆತ್ಮಿಕವಾದಂತ ಒಂದು ದಾಹ ಅವರಲ್ಲಿ ಉಂಟು. அந்த தாகத்தை நம்ம தீர்க்கிறதுக்கு நம்ம நிறைய காரியங்களை செய்றோம். ஜனங்களை வச்சுக்கிறோம், பணம் சம்பாதிக்கிறோம், இப்படி வண்டி வாங்குறோம், இப்படி இருக்கிறோம், அப்படி இருக்கணும். அந்த தாகத்தை தீர்க்கிறதுக்கு தான் நம்ம நிறைய காரியங்களை செஞ்சு கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் சொல்றாரு. ಆ ಒಂದು ದಾಹವನ್ನು ತೀರಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಅನೇಕ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಮಾಡಿಕೊಳ್ತಾ ಇದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳ್ತಾರೆ. உதாரணத்துக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், யோவான் 4வது அதிகாரத்துல ஒரு பெண் இருந்தா. அந்த பெண் வந்து நிறைய பேரை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா. அவ வந்து இவர் விடுவா, அப்புறம் அங்க விட்டுட்டு இன்னொருத்தன் அப்படின்னு மேரேஜ் பண்ணிட்டே இருந்தா. அவளுக்கு ஒரு தாகத்தை தீர்க்கிறதுக்கு அவ வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಯೋಹಾನ 4ನೇ ದಿನ ನೋಡೋದಾದ್ರೆ ಆ ಒಂದು ಹೆಂಗಸು ಮದುವೆ ಮಾಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ರೆ ಅಲ್ಲಿಂದ ಬಿಟ್ಟು ಇನ್ನೊಬ್ಬರನ್ನ ಅಧಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಮದುವೆಗಳನ್ನ ಅವನು ದಾಹವನ್ನು ತೀರಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕಾಗಿ ಕಾರ್ಯಗಳನ್ನು. அந்த பெண்ணுகிட்ட இயேசுப்பா என்ன சொல்றாரு, நான் கொடுக்கிற தண்ணியை நீ குடிச்சீனா
அந்த தண்ணி வந்து நித்திய ஜீவன் வரைக்கும் அந்த தண்ணி வந்து உனக்கு உனக்கு வந்து தாகத்தை தீர்க்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಆಗ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಾನು ಕೊಡುವಂತ ನೀರನ್ನು ಕುಡಿಯುವುದಾದ್ರೆ ನಿನಗೆ ಒಂದು ನಿತ್ಯ ಜೀವದ ಒಂದು ದಾಹವನ್ನು ತೀರಿಸಲ್ಪಡುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. எப்படி பிரதர் எனக்கு பரிசுத்தாவியானவர் கிடைப்பாரு? ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನನಗೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಸಿಗ್ತಾರೆ? ಅದು ಕೂಡ ವಚನದಲ್ಲಿ ಆನ್ಸರ್ போட்டிருக்கு. ಅದಕ್ಕೂ ಆ ಒಂದು ಆನ್ಸರ್ ಅಲ್ಲಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. விசுவாசிக்கிறவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ಅಲ್ಲಿ ನಂಬಿಕೆಯುಳ್ಳವರಿಗೆ ಅದು ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. விசுவாசத்தோட நம்ம கேட்கணும், ஆண்டவரே நான் தாகமா இருக்கிறேன், நிறைய இடத்துல நான் போய் கேட்கிறேன், என் தாகத்தை யாரும் தீர்க்க முடியல, எனக்கு இன்னும் திருப்தியாவே இல்லை வாழ்க்கை, ஆண்டவரே எனக்கு தாகத்தை நீங்க தீர்க்கணும், உங்களுடைய பரிசுத்தாவினாலே என்ன நிரப்புங்க, என்ன பரிசுத்தாவினாலே எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಮೂಲಕವಾಗಿ ನಂಬಿಕೆಯಿಂದ ನಾವು ಕೇಳಬೇಕು. ಅನೇಕ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ನಾವು ಒಂದು ದಾಹವನ್ನು ತೀರಿಸುವುದಕ್ಕಾಗಿ ನಾನು ಕೇಳ್ತಾ ಇದ್ದೇನೆ, ಆದ್ರೆ ಆ ಒಂದು ದಾಹದಿಂದಿರುವಂತ ನನಗೆ ಒಂದು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಒಂದು ತೀರಿಸುವಿಕೆನ ಕೊಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಕೇಳಿಕೊಳ್ಳಬಹುದು. இன்னைக்கு நம்ம கடைசியா நம்ம முடிக்க போறோம். ಮುಗಿಸೋದಕ್ಕೆ ಹೋಗ್ತೇವೆ. இன்னைக்கு நம்ம வந்து இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிச்சு நம்ம முடிக்க போறோம். ಈ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮುಗಿಸಿಕೊಳ್ತೇವೆ. இயேசு சொல்றாரு, தாகமா இருக்கிறவங்க நீங்க என்கிட்ட வாங்க, என்கிட்ட வந்து குடிங்க அப்படின்னு ஏசப்பா சொல்றாரு. அந்த வார்த்தையை வைத்து நம்ம ஜெபிக்க போறோம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ದಾಹವುಳ್ಳವನು ನನ್ನ ಬಳಿಗೆ ಬಂದು ಆ ನೀರನ್ನು ಕುಡಿಯಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಒಂದು ವಚನ ಇಟ್ಟುಕೊಂಡು ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇವೆ. நிறைய பேர் நான் பார்த்திருக்கிறேன், சில பேர் தாகமா இருப்பாங்க, சில கெட்ட பழக்கத்துக்குள்ள இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த கெட்ட பழக்கம் பண்ணாதான் அவங்களுக்கு ஒரு அந்த டைம்ல ஒரு திருப்தி கிடைக்கும், அன்னைக்கு நைட்டு ஒரு திருப்தி கிடைக்கும். அது குடிக்கலாம், இல்லாட்டி அவங்க வந்து போதைப் பொருள் எடுக்கலாம், இல்லாட்டி யார் கூடயா சேட் பண்ணலாம், இல்லாட்டி யார் கூடயாவது வந்து கெட்ட சம்பந்தம் பழகலாம், யார் கூடயாவது வந்து வீண் பேச்சு பேசலாம். அந்த வீண் பேச்சு பேசினாதான், தேவையில்லாத பேச்சு பேசினாதான் அவங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். அவங்க தேடிட்டே இருக்காங்க, தாகத்தோட தேடிட்டு இருக்காங்க. அவங்க ಕೆಲವರು ಹುಡುಕ್ತಾ ಇದ್ದಾರೆ, ದಾಹದಿಂದ ಅವ್ರು ಹುಡುಕೊಳ್ತಾ ಇದ್ರೆ ಒಬ್ಬರೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುವುದಾಗಿರ್ಬೋದು, ಅಥವಾ ಅನೈತಿಕದ ಒಂದು ಸಂಬಂಧ ಇಟ್ಕೊಳ್ಬೋದಾಗಿರ್ಬೋದು, ಅಥವಾ ಈ ಒಂದು ವ್ಯರ್ಥವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಮಾತುಗಳನ್ನ ಮಾತನಾಡಿದ್ರೆ ಒಂದು ದಾಹ ಅವರಿಗೆ ತೀರ್ತದ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ನೋಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்கிற அந்த தண்ணீரை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். யாராவது நீங்க இங்க வந்து பரிசுத்தாவியானவரை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இன்னைக்கு நீங்க இந்த நேரத்துல நம்ம ஜெபிக்க போறோம். அதை ஆண்டவர் வந்து நம்ம விசுவாசத்தோடு நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு சொல்றாரு. நீங்க வந்து இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட நீங்க தாகத்தோட வந்திருக்கிறீங்கன்னா நீங்க விசுவாசத்தோட நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏசப்பா நான் நீங்க கொடுக்குற தண்ணீர் அது எனக்கு வந்து என் திருப்தி ஆயிரும், நீர் கொடுக்குற தண்ணீர்ல வந்து நான் வந்து எனக்கு திருப்பி தாகமே எடுக்காது, நான் திருப்பி தேடி நான் ஓட மாட்டேன், அந்த தண்ணி எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம ஜெபிங்க. ஆண்டவர் உங்களுக்கு உங்களோட உங்க வாழ்க்கையோட கிரியை செய்வார். ದೇವರು ಕೊಡುವಂತಹ ಒಂದು ನೀರಿಗಾಗಿ ಆ ಒಂದು ದಾಹದಿಂದಿರ್ತಕ್ಕಂಥ ನನಗೆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕೊಡ್ರಿ, ನಾನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಹೋಗುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಹೇಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದೇವರು ಒಂದು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಒಂದು ದಾಹದ ಮೂಲಕವಾಗಿ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀಗಿಸುವಂತವರು. ஆண்டவர் உங்களுடைய தாகத்தை ஆண்டவர் வந்து திருப்திப்படுத்துவார். ದೇವರು ನಿಮ್ಮ ದಾಹವನ್ನ ಆತನ ತೃಪ್ತಿಪಡಿಸುವಾತನಾಗಿದ್ದಾನೆ.